மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி இருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது. திருமாவளவனுடைய அரசியலும் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய அரசியலும் திமுக காமரவிங் பண்ணும்பொழுது அவங்க அந்த பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க. அப்ப மக்கள் கிட்ட என்ன ஆகுது? இவங்க திமுக அமைதியா இருக்கிறாங்க, இவங்க சும்மா இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுடைய நம்பிக்கை இழந்துட்டு இருப்பாங்க. நான் திருப்பி சொல்றேன், வைகோ அவர்கள் ஏன் அப்படியே டவுன் ஆனாரு? எத்தனை கட்சி டவுன் ஆனாங்க? மக்கள் கிட்ட இருந்து 10% போய் ஏன் டவுன் ஆனாங்க? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுடைய எதிர்ப்பு இது கிடையாது. திமுகவோட கொள்கைக்கு நமக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அரசு செய்யக்கூடிய நிர்வாக ரீதியான தவறுகளை யாரோ ஒரு ஆள் சொல்லிதான் ஆகணும். ஆமா, எந்த கருத்துக்கள் எந்த தவறும் கிடையாது. அவருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நம்ம சொன்னதுல எதுவுமே உடன்பாடு இல்லாத கருத்து கிடையாது. சொல்லக்கூடிய தவறுகளை ஏன் சொல்றேன்னு கேட்கறத விட்டுட்டு, சொன்ன விஷயம் ரைட்டா தப்பான்னு ஒரு அரசு உள்நோக்கி அந்த தப்பை சரி செய்யறதுக்கான அரசு இல்லையே. என்ன டார்கெட் பண்ணதானே பார்த்தாங்க.